கமெண்ட் வாங்குறதுக்காக இன்னைக்கு உங்களை நீங்களே எப்படி இழந்துட்டு வரீங்க, ட்ரெண்ட் ஆகிட்டதுக்காக உங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு வரீங்க. பணத்துக்காக சில பெண்கள் அவர்களுடைய உடையை குறைத்து காட்டுறாங்க, ஆண்கள் அதையும் மீறி போயிட்டாங்க. ஒரு ஆணும் பெண்ணும் சமீபத்தில் விட கேரளாவில் பார்த்துருப்பீங்க, ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து அந்த வீடியோவை ட்ரெண்ட் ஆக்கி பணம் சம்பாதிப்பதற்காக ஒரு கார்லாம் கூட வாங்கினதான் ட்ரெண்டிங்கில் பார்த்துருப்பீங்க. இப்படி சமூகத்தில் நடக்கும் அவலங்களை தோலுறுத்தி காட்டியிருக்கிற படம் தான் இந்த ட்ரெண்டிங். இந்த படத்தின் இயக்குனர் சிவராஜ் அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்படி ஒரு புதுமுக இயக்குனருக்கு வாய்ப்பளித்த மீனாட்சி ஆனந்த் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் ஆகிய ஆனந்த் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னாக்க இன்னைக்கு பணத்திற்காக சில பேர் வீட்டுக்குள்ள கேமரா வைத்து சில சிலுமிஷ வேலைகள் பண்றதை கூட அதை வந்து சோசியல் மீடியாவில் போட்டு பணம் சம்பாதிக்கிறாங்க. அப்படிலாம் ட்ரெண்ட் ஆகாதீங்க, உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த படத்துல அப்பட்டமாக தெரிவிச்சிருக்காரு. அப்புறம் படத்தின் கதாநாயகி பிரியா லயா அவர்கள், இங்க நான் தான் கிங்கு, என் நண்பன் சந்தானம் அவர்கள் நடித்த இங்க நான் தான் கிங்கு படத்தின் கதாநாயகி தான் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படம் பார்க்கும்போது கதாநாயகியாக மட்டுமல்ல, ஒரு காதலியாக, மனைவியாக, எதிர் வீட்டு பெண்ணாக, ஒரு நண்பியாக இப்படி தெரிவாங்க. கதாநாயகன் கலையரசன் அவர்கள், கலையரசன் அவர்கள் பணத்துக்காக கொலையரசனா மாறிடுவான் போல, அப்படி இந்த படத்துல நல்லா தத்ரூபமா நடிச்சிருக்காரு. அப்புறம் பெசன் நகர் ரவி அவர்கள் சமீபத்தில் ஒரு ஆடியோ ரிலீஸ்ல கூட ரொம்ப குமுறி இருந்தாரு. அந்த குமுறலுக்கான அர்த்தம் படம் பார்க்கும்போது தெரியும். பெசன் நகர் ரவி அவர்கள் இந்த ட்ரெண்டிங் படத்துல ஒரு கந்து வெட்டிக்காரராக நடிச்சிருக்காரு. அவரோட வசனம் ஒன்று அடிக்கடி சொல்லிட்டே வராரு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அப்படின்னு. மொத்தத்தில் இந்த படத்தில் உள்ள அனைத்து கதாபாத்திரங்களும் கச்சிதமாக இருந்திருக்கு. படத்தின் இசை சாம் சிஎஸ் அவர்கள் மியூசிக் சூப்பராக போட்டிருக்காரு. பிஜிஎம்லாம் நல்லா பங்கமாக இருக்கு. பிரவீன் ஒளிப்பதிவு சூப்பராக, எப்படி இங்கிலீஷ் படத்துக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. மொத்தத்தில் இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் நீங்கள் கேட்ட கேள்வி, அதுவும் ட்ரெண்டிங் சம்மந்தமாங்க. இப்போ ஒரு வாரமாக ட்ரெண்டிங்கில் இருக்கிறது என்னது, எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் ஏடிஎம்கே கூட ஒரு மிகப்பெரிய கட்சி வந்து இணைய போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது வேற யாரும் இல்லைங்க, என்னுடைய கூல் சுரேஷ் கட்சி, சிஎஸ்கே கட்சி. அந்த கட்சி தான் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் கூட இணைய போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா கூல் சுரேஷ் கட்சி, இந்த சிஎஸ்கே கட்சி இன்னைக்கு தமிழகத்தில் 2 கோடிக்கு மேலே ரசிகர்களையும் தொண்டர்களையும் வைத்திருக்க கட்சி தான். இந்த கூல் சுரேஷ் கட்சி ஏடிஎம்கே கூட எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் கூட இணைவது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அது மட்டும் இல்லை, 2026 எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் முதலமைச்சராகவும் கூல் சுரேஷ் அவர்கள் துணை முதலமைச்சராகவும் ஆவார். அதற்கான அறிவிப்பு விரைவில் ஏடிஎம்கே அந்த சைட்ல இருந்து கண்டிப்பாக ஒரு அறிவிப்பு வரும். இது எல்லாமே ட்ரெண்டிங் தான். இப்போ ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் பேசுவது தான் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்படி ட்ரெண்டிங் சம்மந்தமாக தான் இந்த படமும் இருக்கு. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. உண்மையிலேயே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா கணவன் மனைவி அது ஒரு அந்தரங்க வாழ்க்கை. அதை நீங்கள் ரூமுக்குள்ளே நடக்கிறதெல்லாம் ஒரு கேமரா வச்சு வெளியில் காட்டக்கூடாது அப்படின்றத யூடியூபர்ஸுக்கு தலையில் ஒரு கொட்டு கொட்டுற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் கொட்டலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் அது மாதிரி வீட்டுக்குள்ளே கேமரா எதுவும் வச்சுருக்கீங்களா? நன்றி. கரெக்டு தாங்க. நான் எதுனா சொல்லுவேன், உடனே நீங்கள் கீழே ஒரு ஃபோட்டோ போட்டு விஜயை கிழித்த கூல் சுரேஷ், விஜயை சாடிய கூல் சுரேஷ், விஜய் ரசிகர்களை வம்பிழுத்த கூல் சுரேஷ், விஜய் கழிவு ஊத்திய கூல் சுரேஷ் அப்படின்னு சொல்லி கீழே போட்டுறீங்க. நான் இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்றேன், நான் இந்த கூல் சுரேஷ் வந்து எப்பவுமே விஜய் சாரோட ரசிகன். சரிங்களா? இந்த கூல்னு ஒரு டாலர் போட்டிருக்கேன்னா அந்த டாலர் வரத்துக்கு காரணமே விஜய் சார் தான். துல்லாத மனம் துள்ளும் படத்துல கூல்னு சொல்லி ஒரு டாலர் போட்டிருப்பாரு. அதுல இருந்து நான் வந்து விஜய் சாரோட ரசிகன். அதனால தயவு செஞ்சு என்னையும் விஜய் சாரையும் போட்டு அதை கோர்த்து எங்களுக்குள்ள நட்பை பிரிச்சிடாதீங்க. இப்போ அவர் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பித்து அமோகமாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த கூல் கூல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே கட்சின்னு ஆரம்பித்து அதுவும் அமோகமாக போயிட்டுருக்கு. 2026 தமிழக வெற்றி கழகமும் கூல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே கட்சியும் இணைந்து
ஒரு ஆட்சி கூட அமைக்கலாம். அதற்கான அறிவிப்பு கூட விரைவில் வெளியில வரும். அதனால எப்பவுமே கூல் சுரேஷ் அவர்கள் விஜய் சாரோட ரசிகன் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தயவு செஞ்சு என்னையும் அவரையும் பிரிச்சு வச்சு பேசாதீங்க. ஒரு தாய் வயிற்றில் பிறக்காதவர்கள் தான் விஜயும் கூல் சுரேஷ் அவர்களும். சரிங்களா? நன்றி. சார், என்னுடைய கருத்து பாத்தீங்கன்னா, இப்ப பல பேர் மாநாடு போடுவாங்க. எனக்கு மாநாடு போடுவதில் விருப்பம் இல்லை. உடனே நான் விஜய் சாரை கிண்டல் பண்றேன் அப்படிலாம் அது தயவு செஞ்சு போட்டுறாதீங்க. அது எந்த கட்சியாக இருந்தாலும் மாநாடு நடத்தினால், அது ஏடிஎம்கே, டிஎம்கே, பாமக, பாஜக, தமிழக வெற்றி கழகம், கூல் சுரேஷ் கட்சி எதுவாக இருந்தாலும் ஒரு மாநாடு நடத்துறதுல இந்த கூல் சுரேஷ்க்கு உடன்பாடு இல்லை. ஏன்னாக்க மாநாடு நடத்துவது அந்த கட்சிக்கு வேணா பெருமையாக இருக்கலாமே தவிர பொதுமக்களை பொறுத்தவரை அது ஒரு முகம் சுளிக்கும் விதம் தான். ஏன்னா ஒரு மாநாடு நடத்தும் போது அந்த இடத்துல கூட்டம் அதிகமா சேருது, பொதுமக்களுக்கு இடையூறு வருது. ஒரு ஆம்புலன்ஸ் போக முடியாது, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது, ஸ்கூலுக்கு போக முடியாது. அந்த மாநாடு நடந்த இடம், அந்த இடம் ஒரு கலவரமான ஒரு பூமியாக அந்த இடத்துல தெரியும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நீங்க விஜய் சாரோட கட்சியை மட்டும் சொல்லாதீங்க, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த இடம் பொதுமக்களுக்கு ஒரு இடையூறு கொடுக்கும். அது மட்டும் இல்ல, கூல் சுரேஷா பாக்குறதுக்காக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, ஆந்திரா, கேரளா, கர்நாடகால இருந்து கூட ரசிகர்கள் வருவாங்க. அவங்க இந்த இடத்துல மறுபடியும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டுட்டு மறுபடியும் திரும்பி போகும்போது அவங்களுக்கு ஒரு விபத்து ஏற்படுது. விபத்து நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது, அவங்களோட தாய் தந்தையோட நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. அதனால அவங்க ட்ரெயின்ல தொங்கிட்டு போவாங்க, பஸ்ல தொங்கிட்டு போவாங்க, மரத்துல ஏறி நிற்பாங்க, பைக்ல ட்ரிபிள்ஸ் வருவாங்க. இப்படிலாம் பண்ணும்போது அவர்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுனாக்க அந்த மாநாடு நடத்துகின்ற இந்த கூல் சுரேஷுக்கு தான் நான் தான் பதில் சொல்லி ஆகணும். புரியுதுங்களா? அதனாலதான் நான் மாநாடு நடத்துறது இல்லை. ஓட்டு போட போறது நீங்க. நான் மாநாடு போட்டு நான் பந்தா காட்டுற ஆள் இல்லை இந்த கூல் சுரேஷ். நாளைக்கு உங்களுக்கு எதனா ஒண்ணு ஆச்சுனாக்க என்னால் முடிஞ்சதான் பண்ணுவேன். புரியுங்க? உங்களுடைய தாய் தந்தை இருப்பாங்க, உங்களுக்கு குழந்தைகள் இருப்பாங்க, உங்களுடைய மனைவிகள் இருப்பாங்க. அவர்களுடைய நிலைமையை கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. சரிங்களா? அதனால தயவு செஞ்சு மாநாடுல கலந்துக்குங்க. ஆனால் பொதுமக்களுக்கு இடையூறு வராமல் நடந்துக்குங்க. இந்த கூல் சுரேஷ் கட்சி, சிஎஸ்கே கட்சி கண்டிப்பாக மாநாடு நடத்தவே மாட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால், கூல் சுரேஷ் முதலமைச்சர் ஆகணும் என்று உங்களுக்கு எண்ணம் இருந்தால், கூல் சுரேஷ் முதலமைச்சர் ஆனால் தமிழ்நாட்டுக்கு நல்ல வழி நடக்கும் என்று நீங்க நினைத்தால் இந்த கூல் சுரேஷ் கட்சி, சிஎஸ்கே கட்சிக்கு ஓட்டு போடுங்க. சரிங்களா? அவர் இப்பதான் திருவுறாரு.